ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் தாங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். ஒரு 2 வெங்காயமும் 4 காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். சாப்பரில் தான் நான் சாப் பண்ணேன். நீங்கள் உங்களோட விருப்பம் எப்படி வேணால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுல, தண்ணி ஊற்றாததுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ மூடி போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. பீட்ரூட் நல்லாவே வெந்துருச்சு. நான் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரெடி. ரொம்பவே ஈஸி இதை செய்கிறது. ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.